நமது வாழ்வியல் ஆரோக்கியம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் செந்தமிழ் செய்யோன் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு சரகலை காஞ்சிபுரத்திலிருந்து. நன்றி ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஆக்சுவல் உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ். அப்பா பேரு கண்ணன், விக்னேஷ் கண்ணன் அப்படிங்கிற பேர்ல தான் இருப்பேன். செந்தமிழ் சேஷன் அப்படிங்கிறதே வேற ஒரு காரணத்துக்காக இருந்தது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா சரக்கலை, இல்லைன்னா சர வித்தைன்னு சொல்லுவாங்க, சிலர் சர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுக்குமே அர்த்தம், அதாவது வித்தை, கலை, சாஸ்திரம் மூணுக்குமே அர்த்தங்கள் வேற வேற அர்த்தங்கள் இருக்கு. ஆனா இந்த மூணுமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லுது அப்படின்னா அது சரக்கலை மற்றும் சரத்தை மட்டும் தான் சொல்லும். சரக்கலை, சர வித்தை, சர சாஸ்திரம். சரி, நம்ம சரம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரம் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு தாங்க. சரிங்களா? ஆஹ் நம்ம இன்னொரு வார்த்தை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அண்டம் அப்படின்னா உலகம், இல்லைன்னா பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா சராசரம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரணும். நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் வந்திருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலா சராசரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கும். சரம், அசரம் அப்படின்னு சொல்லிட்டு. சரம் அப்படின்னா அசையக்கூடியது. அசையக்கூடிய எல்லா உயிரினங்களும் சரம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரிக்கு கீழே வரும். ரெண்டாவது அசரம். அசரம் அப்படின்னா அசையாதது அல்லது நிலையானது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மரம், செடி, கொடி, கல்லு, மலை, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும், நிலையா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த அசரம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இல்லது உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த அசரம் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சரிங்களா? உயிருள்ள பொருட்கள்ல இந்த மரம், செடி, கொடிகளை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வந்து சரம்ங்கிற கேட்டகரியில தான் வரும். ஸோ அந்த சராசரம் அப்படின்னா அசையக்கூடியது மற்றும் அசைவில்லாதது, இல்லைன்னா உயிர் உள்ளது அல்லது உயிரற்றது. ஸோ இந்த எல்லாத்தையும் கலந்தது அண்ட சராசரம் அப்படின்னு சொல்றாங்க. சரம் அப்படின்னா மூச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த சரம் அப்படிங்கிற வார்த்தை அசையக்கூடியது இல்ல அசையாதது அப்படின்னு அப்படி அப்படிங்கிற அர்த்தம் தான் சொல்லியிருக்கோம். இது தவிர்த்து வேற அர்த்தங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அதுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகள் மாறும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மள பெரும்பாலான பூ இருக்கும். குறிப்பா சாமிக்கு மாலை வாங்கியிருப்போம். இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் மாலை வாங்கியிருப்போம். மாலை வாங்கும்போது நம்ம மாலை எவ்வளவு பெரும்பாலும் கேட்க மாட்டோம். சத்தம் எவ்வளவுன்னு தான் கேட்போம். ஸோ அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட மாலைக்கும் சரம் பேர். ரெண்டாவது, பழைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி புராண பந்தம் பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம மூச்சு வந்து நம்ம ஒரு தடவை விட்டுட்டு நம்ம அப்படியே நிப்பாட்டுறது கிடையாது. நம்மளுடைய மூச்சு ஒரு தடவை இழுத்து வெளியே விடுவோம். திரும்ப ரிப்பீட்டடா திரும்ப இழுத்து வெளியே விடுவோம். இது ரிப்பீட்டடா நடக்கும். ஸோ இது அடுக்கடுக்கா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் மூச்சையும் சரம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது அசையக்கூடியது. நம்ம மூச்சு அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். உள்ள அதாவது ரொட்டேஷன்லயே இருக்கும். ஸோ இது ஒரு காரணம். ரெண்டாவது, அடுக்கடுக்கா இந்த மூச்சு விடுற நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கு. அதனால இத மூச்சை சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, வர்ம கலைன்னு ஒரு அது ஏன்பா வர்மத்தை சரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா வர்மம் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. 96 தத்துவங்கள் இருக்கு. சரிங்களா? இதுல 72,000 நாடி நரம்புகள் இருக்கு பாத்தீங்களா? 96 தத்துவங்கிறது எல்லாம் சேர்ந்துதான். அந்த 96 தத்துவத்துல ஒரு தத்துவம் தான் அந்த 72,000 நாடி நரம்புகள் அப்படிங்கிற தத்துவம். இந்த 72,000 நாடி நரம்புகள்ல நம்ம உடம்புக்குள்ள நிறைய வந்து கொச்ச 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 கொச்சன்னு ஓடும். சரிங்களா? அது அடையாளம்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு முக்கியமான ஒரு 10 நரம்புகள் தான் நமக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இடகலை, பிங்கலை, சுழுமுனை மாதிரியான ஒரு 10 நரம்பு. ஸோ இந்த கொச்ச கொச்ச கொச்சன்னு ஓடக்கூடிய
72,000 நாடி நரம்புகள்ல சில குறிப்பிட்ட இடங்கள் இந்த நாடிகள் சந்திக்கும். அப்படி சந்திக்கிற இடத்துல பிராணன் ஆகிற உயிர் சக்தி, இது காற்று கிடையாது. நிறைய பேர் பிராணன்னா காற்று, ஆக்ஸிஜன் நினைக்கிறாங்க. பிராணன் வேறு, ஆக்ஸிஜன் வேறு, காற்று வேறு. சரிங்களா? பிராணன் அப்படிங்கிறது உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி இந்த நரம்புகள் பல பல்வேறு சந்திக்கக்கூடிய இடங்கள் போய் நிக்கும். பிராணனுடைய ஓட்டம் அங்க அதிகமா இருக்கும். அந்த இடத்த தான் வருமானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஏதாவது அடிபட்டாலோ, இல்ல ஏதாவது நம்ம எடுத்துக்கிட்டாலோ, வேற ஏதாவது அடிச்சாலோ நமக்கு பாதிப்பு வரும். அந்த பாதிப்புகள் லேசானதாகவும் இருக்கும். நிரந்தர காயங்கள், நிரந்தர ஊனம் இந்த மாரி விஷயங்கள நம்ம ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல உயிரும் போகும். சரிங்களா? சரி. இப்ப ஆ சரம் அப்டின்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மூச்சுன்னா அது எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு சரத்துக்கு வேற என்னென்ன அர்த்தம் அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. சரி. இப்ப சரக்கலை அப்படிங்கிறது விஷயத்துக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி, இந்த சரக்கலை பத்தி புராணங்கள்ல எதுவும் நமக்கு கிடைக்குதா? தகவல்கள் கிடைக்குதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கிடைக்குது. நான் உதாரணத்துக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஆ நம்ம எல்லாரும் ராமாயணம் படிச்சிருப்போம். குறைஞ்சபட்சம் நாடகத்திலயாவது பார்த்திருப்போம். சரிங்களா? அதுல ஆ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் உண்டு. ராவணன விட முக்கியமான கேரக்டர் ஒண்ணு உண்டு. ஏன்னா, அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பர்ட்டிகுலர் இந்த ஒரு கேரக்டர கொன்னது ஏன்டா ராமன் வந்து அந்த அந்த கேரக்டர கொன்னான் அப்படின்னு சர்ச்சை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கேரக்டர் யாருன்னா, வாலி. பெரிய சூரன். சரிங்களா? எதிர்ல யாராவது வந்து நின்னாலே, அவங்களோட பலம் பாதி வாலிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போகும்? ஆ எதிர்ல வந்தாலே பலம் போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. வாலியுடைய அப்பா இந்திரன். இந்த இந்திரன் வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு மாலைய குடுத்திருப்பாராம். அந்த மாலை வந்து மகனோட கழுத்துல இருக்கிற வரைக்கும், அவனுக்கு எதிர்ல யார் வந்து நின்னாலும், அவங்களுடைய பலம் பாதி வாலிக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது மாலை தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாலை கிடையாது. இது சமஸ்கிருதத்துல வந்து ஒரு வார்த்தைக்கு நெறைய அர்த்தம் உண்டு. குறிப்பா அந்த வார்த்தைய எந்த இடத்துல, எந்த தொனியில நீங்க பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அர்த்தம் மாறும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் இதுக்கு வந்து என்ன வார்த்தை பயன்படுத்துனாங்க அப்படின்னா, சரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஸோ சரம் அப்படின்னு உடனேவே ஆ வாலிக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய வீரன். ஆனா எதுல வீரன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்துச்சண்டை இல்லன்னா குஸ்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல மல்யுத்தத்துல வீரன். ஸோ அப்படின்னும்போது இந்த விளக்கம் எழுதின பல பேர்களுக்கு இந்த சரசாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது தெரியாது. ஆ தெரியல அப்படிங்கிறனால, அவங்க வந்து இந்த வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு அம்பு. அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட அம்பு. இல்லன்னா அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட மாலை அப்படிங்கிற 2 அர்த்தம் கிடைக்குது. ஸோ வாலி வந்து இங்க குஸ்தி தான் போடுவான். அவனுக்கும் வில் அம்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அதனால அந்த வில் அம்ப வந்து ஒதுக்கிட்டாங்க. மிச்சம் என்னப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மாலை. மாலை அப்படின்னா நம்ம பூ மாலைன்னு போட முடியுமா? தேவலோக பூ மாலைன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சண்டை போடும்போது பூ உதிரும். கட்டி பிடிச்சு பொறண்டு உருளுவாங்க மல்யுத்தத்துல. ஸோ பூ உதிர்ந்துரும். அடுத்து வேற என்னடா பண்ணலாம் அப்படிங்கும்போது, அது முத்து மாலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஆனா, வாலி வந்து முத்து மாலையும் அணியல, பூ மாலையும் அணியல. வாலி வந்து இந்திரன் வாலிக்கு வந்து சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னா, சர சரசாஸ்திரம் இல்ல சரவித்தை அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஆ ஸோ இந்த மாரி நெறைய கதைகள் நம்ம புராணங்கள் நெறைய இடங்கள்ல இருக்கு. அத சூட்சுமமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு விளக்கம் எழுதினவங்க தவறு. அதாவது இந்த மாரி விஷயங்கள் தெரியாததுனால நெறைய விஷயங்கள் மாத்தி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த மாரி மகாபாரதம் இருக்கு. நம்ம ரொம்ப பேச ரொம்ப போவோம். விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த சரம் அப்படிங்கிறது நெறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இத யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சரசாஸ்திரம் மேலோட்டமா பார்க்கும்போது யோக சாஸ்திரம் மாதிரி தெரியலாம். யோகக்கலை மாரி தெரியலாம். ஆனா, அது யோகக்கலை கிடையாது. ஏன்பா கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோகக்கலை பண்ணும்போது உங்களோட 2 விஷயம் நடக்கும். முதல் விஷயம் உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். உடம்புக்கு பலம் கிடைக்கும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மனம் தெளிவாகும். ஏன்னா இங்கிலீஷ்ல ஒரு பழம் உண்டு. "எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி" அது வலுவான தான் அப்ப உடல் நலமா இருக்கணும்னா, உங்களோட மன தெளிவா சரிங்களா?
சரசாஸ்திரத்துல இது ரெண்டுமே நடக்காது. அப்ப எப்படி இது யோக கலைன்னு நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு தெரியும். ரெண்டாவது, இந்த சரகலையில நிறைய வந்து சிக்கல்கள் இருக்கு. என்ன சிக்கல்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிக்கல்கள் வந்து ஆஹ் புத்தகத்துல உண்டாக்கப்பட்டது. புத்தகங்களை படிச்சு அதை ஃபாலோ பண்ற, அதாவது பிளைண்டா ஃபாலோ பண்ணும், குருட்டுத்தனமா என்ன இருக்கோ அதை அப்படியே கண்ணை மூடி நான் ஃபாலோ பண்ணுவேன், பயிற்சி பண்ணுவேன், எதிர்கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு பண்ற சிலர்களால் வரவே பிரச்சனைகள் தான். ஏன் அப்படின்னா, இப்ப சித்தக்கலையில பொறுத்தவரைக்கும் ஒரு 4 விதமான மெத்தட் சொல்லுவாங்க சரத்தை கவனிக்கிறதுக்கு. அது என்னென்ன அப்படின்னா, அயனசரம், நட்சத்திரசரம், திதிசரம், வாரசரம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அயனசரம் அப்படிங்கிறது அது ஒரு டெக்னிக். இந்த மாதிரி 4 டெக்னிக் சொன்னேன். அயனசரம், நட்சத்திரசரம், திதிசரம், வாரசரம். ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு, ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இது எங்கெங்க எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இதுல வாரசரம் தவிர்த்து மற்ற 3 மெத்தடான அயனசரம், நட்சத்திரசரம், திதிசரம் இது 3மே நடைமுறைக்கு ஒத்து வராது. சரிங்களா? சோ இதுல நிறைய இதுதான் முதல் சிக்கல். ஏன்னா இப்ப நட்சத்திர சரத்தை எடுத்துக்கோமே, நீங்க நமக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், ஒரு நாளைக்கு ஒரு திதி அப்படின்னு நம்ம பொதுவா நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. சரிங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சில நேரங்கள்ல 2 திதி 2 நட்சத்திரம் இருக்கும். சில நேரங்கள்ல ரொம்ப ரேரா 3 நட்சத்திரம் வரைக்கும் வரும். ஒரே திதி. அதாவது ஒரு நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள. சோ இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கு. சோ அப்படி நீங்க அந்த அந்த குழப்பத்துக்குள்ள போனீங்கன்னா, நட்சத்திர சாரத்துல ஒவ்வொரு நட்சத்திரம் மாறும்போதும் அந்த நட்சத்திரத்துக்கான மூச்சு உங்களுக்கு மாறணும், ஓடணும். திதி சரத்துக்கும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. சோ இது வந்து நடைமுறைக்கு ஒத்து வராது. எல்லாராலையும் பஞ்சாங்கம் எல்லா நேரம் பார்த்துட்டே இருக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது. நமக்கு 1000 வேலை இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைகள் இருந்தது. ஆனா இன்னைக்கு மாதிரி பயங்கரமா ஓடி இல்ல. நமக்கு நிம்மதி போயிருச்சு அன்னைக்கு. ஒரு ஒரு 5 மணி நேரம் கூலி தான் வேலை இருப்பாங்க. அது மாதிரி என்னென்ன வேலை செய்யறாங்களோ அந்தந்த வேலையை தான் பார்ப்பாங்க. பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. ஏன்னா 24 மணி நேரம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க, 12 மணி நேரம் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு நிறைய இருந்தது. அந்த அந்த மூன்று இன்னைக்கு வாசனம் தவிர்த்து மிச்ச வராது இன்னைக்கு காலகட்டத்துல. நிறைய பேர் இந்த தெரியாம முடியாது. தெரியாம தான் ஆனா கத்துக்கிட்ட நிறைய மாணவர்கள் என்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து பேசும்போது நான் கேட்கிற பேசிக் கொஸ்டின்ஸ்க்கே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. ஒரு நிமிஷம். அடுத்து வந்து அப்படின்னா 2வது சவால் என்ன அப்படின்னா ஐயா கேட்கலையா? ஐயா இப்ப கேக்குதுங்களா? பேசுங்கய்யா பேசுங்க. ஓகே. சரிங்களா? அதாவது அடுத்த பெரிய சிக்கல் என்னன்னா, இத சரகலை கத்துக்கிற நபர்களாகட்டும், இல்ல கத்துக் கொடுக்கிற நபர்களாகட்டும், இதுல நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, முதல் விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு வாரசரம். வாரசரத்துல இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில இந்த இந்த நாளுக்கான சரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது பக்கம் மூச்சு விடணும். இடது நாசியில. ஸோ இதுதான் கான்செப்ட். எப்படி சொல்லுவாங்கன்னா 2 விதமா சொல்லுவாங்க. முதல் குரூப் ஆஃப் நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 24 மணி நேரமும் இடது பக்கம் தான் ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமானதா? நடைமுறையில இப்படி நமக்கு நடக்குமா? மூச்சு ஓடுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா,
சத்தியமா ஓடாது. ஸோ இதுவும் அவுட். 2வது இன்னொரு செட் ஆஃப் நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ மூச்சு மாறணும். 2 மணி நேரம். ஆரம்பத்துல முதல் 2 மணி நேரம் இடது பக்கம் ஓடணும். அப்புறம் 2 மணி நேரம் வலது பக்கம் ஓடணும். திரும்ப 2 மணி நேரம் திரும்ப மாறிக்கணும். அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நடைமுறையில நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் சத்தியமா நடக்காது. உங்களுடைய மூச்சு ஓட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய உடல்நிலை மற்றும் மனநிலைய சார்ந்து தான் இருக்கும். இது கூட இன்னொரு விஷயமும் உண்டு. 3 ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த இடத்துல உங்கள சுத்தி இருக்க நபர்கள் உங்கள எந்த விதத்துல மனதளவிலயும், உடல் அளவிலயும் பாதிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க உங்க மேல கோவமா இருந்தா, ஆ ஒண்ணு நம்ம கோவப்படுவோம். இல்லன்னா கொஞ்சம் பெரிய ஆட்களா இருந்தாங்கன்னா நம்ம பயப்படுவோம். ஸோ இந்த மாரி நம்மள சுத்தி இருக்கிற நபர்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தும், நம்முடைய மூச்சும், மனமும் மாறுபடும். ஆனா, இந்த விஷயத்த சரகளை சொல்லிக் குடுக்குற கிட்டத்தட்ட 90% நபர்கள் சொல்ற கவனிக்கிறதே கிடையாது. கவனிச்சா தானே சொல்றதுக்கு. ஸோ கவனிக்கிறதே இல்லன்னும்போது எப்படி சொல்றது? அப்படின்ற ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனையும் உண்டு. அடுத்து 3வது ஒரு சிக்கல் ஒண்ணு உண்டு. ஆ பஞ்சபூத சரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து சரகலையில உண்டு. இது என்ன அப்படின்னா, நமக்கு பொதுவா ஆ நம்முடைய மூக்குல ஓடக்கூடிய மூச்சானத 3 விதமா பிரிப்பாங்க. எப்படின்னா, அ இடது பக்க நாசி துவாரத்துல மூச்சு ஓட்டம் அதிகமான ஃபோர்ஸ்ல இருக்கும். வலது பக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். இடது பக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா, அத சந்திரகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே அப்படியே மாத்தி, வலது பக்கம் ஃபோர்ஸ் அதிகமா வருது. ஆனா இடது பக்கம் ஃபோர்ஸ் லைட்டா கம்மியா வருது. இல்ல மூக்கு அடைச்ச மாரி இருக்கு அப்படின்னா, அத சூரியகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல சந்திரகலை அப்படிங்கிறது பெண் அம்சம். சூரியகலை அப்படிங்கிறது ஆண் அம்சம். இது ரொம்ப ரேரா சில நேரங்கள்ல 2 நாசி துவாரங்கள்லயும் மூச்சு ஒரே ஃபோர்ஸா வரும். இது ரொம்ப ரேரா நடக்கும். சரிங்களா? இத வந்து அக்கினி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து அலி அம்சம் ஆணும், பெண்ணும் கலந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அ சுழுமுனைய மட்டும் உட்டுட்டு, இந்த அக்னி கலைன்னு சொல்லக்கூடிய சுழுமுனைய விட்டுட்டு, சுழுமுனை சுவாசத்த விட்டுட்டு, மிச்ச 2 விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? சந்திரகலை, சூரியகலை. இது 2லயுமே பஞ்சபூத அம்சங்கள். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு ஆகாயம்னு சொல்லக்கூடிய அந்த 5 பூதங்களுடைய அம்சமும் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது உண்மையும் கூட. சரிங்களா? ஸோ அது வந்து 5 விதம். இடது பக்கத்துல 5 விதமா இயங்கும். வலது பக்கத்துல ஒரு 5 விதமா இயங்கும். ஆ இந்த 5 விதங்கள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து எப்படி இயங்குது அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தட்ஸ் வந்து நம்ம குடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பெரியவங்க. அந்த மெத்தட் தான் பிரச்சனையே. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மெத்தட் இருக்கு. ஒரு 35க்கும் அதிகமான மெத்தட் இருக்கு. பஞ்சபூத சத்த கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா பெரும்பாலும் புத்தகங்கள்ல நம்மகிட்ட இன்னைக்கு அச்சுல இருக்கக்கூடிய சில புத்தகங்கள்லாம் பார்க்கும்போது, ஒரு 4 மெத்தட் தான் இருக்கும். 4 இல்லன்னா 5 மெத்தட் தான் இருக்கும். அதாவது பஞ்சபூதத்துல நிறத்த அடிப்படையில வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுடைய சுவை அடிப்படையில வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுடைய வடிவத்தின் அடிப்படையில கண்டுபிடிக்கிறது. அ அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களுடைய இந்த மூக்குலருந்து வர காத்தோடைய லென்த் மூக்குலருந்து வர காத்த வந்து எப்படி லென்த் அளக்குறது? காத்த கண்ணுலயே நீங்க பார்க்க முடியாது. அப்ப நீ எப்படி லென்த்தால இந்த அங்குல கணக்குல அளப்பீங்க? ஸோ எப்படி அளக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 மெத்தட் தான் புக்ல இருக்கும். இந்த எல்லா மெத்தட்லயும் அவ்வளவு தவறுகள் இருக்கு. அவ்வளவு அ சின்ன குழந்தனமான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அ ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுடைய நிறத்தின் அடிப்படையில உங்களுக்கு எந்த பக்கம் எந்த பூத அம்சம் வந்து மூச்சுல ஊறுது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அ உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு 5 கலர்ல பால் வச்சுக்கணும். ஒரு பாலோ, இல்லன்னா ஒரு சின்ன துணியோ இத சுருட்டி வச்சுக்கணும். சரிங்களா? 5 பூதத்துக்கு 5 கலர் குடுப்பாங்க. அந்த 5 கலர்ல பாலையோ, துணியோ சுருட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு கைய பின்னாடி திரும்பவும் ஏதாவது ஒண்ணு எடுக்கணும். ஏதாவது ஒரு பாலையோ, ஏதாவது துணியோ அந்த துணி சுருட்டி வச்சுக்க துணியோ நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த பூதம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன குழந்தைத்தனமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இந்த மாரி நெறைய அ மிஸ்கைட்லாம் பண்றாங்க.
இந்த பஞ்சபூத சரத்துல. 4வது ஒரு சிக்கல் உண்டு. இதுதான் இருக்கிறதுலயே பெரிய சிக்கல் சரக்கலையில. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரக்கலை கத்துக் குடுக்குற நபர்களும் ஆகட்டும், இல்ல கத்துக்கிற நபர்கள் ஆகட்டும், இது யாருமே வந்து இத கவனிக்க மாட்றாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆ ஒருத்தர் கத்துக் குடுத்த உடனே நம்ம வந்து மாஸ்டர் ஆக முடியுமான்னா, நிச்சயமா முடியாது. எந்த ஒரு வித்தையா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 வருஷத்துக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அதுவும் சித்தர்கள் சொல்லிக் குடுத்த கலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 12லருந்து 18 வருஷம் வரைக்கும் நமக்கு பிராக்டிஸ் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தா மட்டும் தான் அந்த கலையில மாஸ்டர் ஆக முடியும். நம்ம மாஸ்டர்லாம் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவலயாவது தாண்டுவோம் அப்படின்னு போனீங்கன்னா கூட, ஆ எத்தன பேர் இத ப்ராப்பரா ஒழுங்கா பயிற்சி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இல்லங்கிறது தான் பதில். ஏன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்கு மேல சொல்லிக் குடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிற நபர் ஒரே ஒருத்தர் தான். அவர் மட்டும் தான் ஒழுங்கா பண்றாரு. சரிங்களா? ஏன்னா கத்துக்கிற எல்லாருக்குமே என்ன நெனைப்பாங்க, நான் கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்ட உடனேவே நான் வந்து அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன். அவ்வளோ பெருசாயிரும், இவ்வளோ பெருசாயிருவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய என்ன சொல்றதுன்னு தெரியல. மக்களுடைய முட்டாள்தனத்த தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இயலாமை எப்படி சொல்றது எனக்கும் தெரியல. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. இது நெறைய பேர் வந்து அ அ உழைக்கிறதுக்கு தயாரா இல்ல. தன்னுடைய உழைப்ப போடுறதுக்கு தயாரா இல்ல. சீக்கிரம் பணக்காரன் ஆயிரணும் அப்படிங்கிற மாரி தான். ஸோ சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரகலைய வந்து நெறைய பேரு தவறான விதத்துல தான் விளம்பரம் பண்றாங்க. அ சர பணம் வேணுமா? சரகலைய கத்துக்கங்க. செய்வன கோளாறா? சரகலைய கத்துக்கங்க. இல்ல ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? சரகலைய கத்துக்கங்க. அப்படின்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலேயே சரகலைக்கும், இவங்க சொல்ற விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா தொடர்பு இல்ல. அது எப்படிப்பா இத்தன பேர் சொல்லும்போது, நீ வந்து இது இல்லன்னு சொல்ற அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. ஞான சரநூல் அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தோட பேரு. சரகலைய பத்தி சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான புத்தகம். கூகுள்லயே கிடைக்கும். டவுன்லோட் பண்ணிக்கங்க. பாட்டு இருக்கும். பாட்டுக்கு அர்த்தம் இருக்கும். அதுல முதல் ஒரு 2, 3 பாட்ட நீங்க படிச்சாலே உங்களுக்கே புரியும். அதாவது சிவன் பார்வதிக்கு உபதேசிக்கிற மாரி சொல்லப்பட்டது தான் அந்த ஞானசர நூல் அப்படிங்கிறது. அதுல பார்வதி வந்து சிவன் பார்த்து கேட்பாங்க. "அப்பா அ இந்த ஜோதிடம், அப்புறம் இந்த நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே தெரியாத ஒரு சாமானிய மனிதன் எப்படி தனக்கான விஷயங்கள அவனால செஞ்சுக்க முடியும்? ஒவ்வொரு தடவையும் வந்து இப்ப பணம் இருக்கிறவன் வந்து காசு குடுத்து, "எப்பா இந்த மாரி இந்த வேலைக்கு நீ பண்ணணும். நட்சத்திரம்லாம் குறிச்சு குடுப்பா" அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா, ஒரு அன்னாடம் காய்ச்ச அன்னன்னைக்கு உழைச்சா தான் சாப்பாடு அப்படிங்கிற ஒருத்தன், எப்படி இந்த மாரி அ கொண்டு போய் கேட்க முடியும்? ஸோ அவனுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் எப்படி தனக்கான நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துக்கிறது? அப்படின்னு கேட்கும்போது, அப்ப சிவன் பதில் சொல்லுவாரு. "நீ சொல்றதெல்லாம் உண்மதாம்மா. ஆ ஒரு சாமானியனுடைய விஷயமா நம்ம பார்க்கணும். பணக்காரன் மட்டும் மனுஷன் கிடையாது. சாமானியனும் மனுஷன் தான்." அப்படின்னும்போது, இந்த சாமானியன் தன் மூச்சை அடிப்படையாகக் கொண்டு, தனக்கான நல்லது, கெட்டதுக்கான நேரத்த கணிக்கிறதுக்கு தான் நான் ஒரு வித்தைய சொல்லிக் குடுக்குறேன். அந்த வித்தைய கத்துக்கிட்டு, எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நல்லது, கெட்டதுகளை தீர்மானிக்கலாம். அதுக்கான நேரத்த நம்ம தீர்மானிக்கலாம். நம்ம செய்யப்போற செயல்களுக்கான நேரத்த தீர்மானிக்கலாம். நாள் நட்சத்திரம்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. மூச்ச மட்டும் வச்சு நீ பண்ணிட்டு போப்பா! அப்படின்னு சொல்லிக் குடுத்தது தான் சரவித்தை அல்லது சரகலை. சிலர் சரசாஸ்திரம்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ சரசாஸ்திரத்தோடைய ஆ விஷயம் இவ்வளதான். இத டெக்னிக்கலா நெறைய உள்ள இருக்கு. டீட்டெயில்ஸா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, எப்படியும் ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் கன்ஃபார்மா ஆகும். அந்த அளவுக்கு எத்தன பேருக்கு பொறுமை இருக்குன்னு எனக்கு தெரியல. முதல் விஷயம். 2வது பொறுமையா கத்துக்கிட்டாலும், உடனடியா அத சக்சஸ் பண்ண முடியாது. இத சக்சஸ் பண்றதுக்கே வந்து ஒரு குறைஞ்சது 2 அல்லது 3 வருஷம் ஆகும். பேசிக் பிராக்டிஸஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த பஞ்சபூத சரம்லாம் நான் உள்ள போகல. நீங்க பஞ்சபூத சரம் போறதுக்கு அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். பேசிக் மட்டுமே ஒரு 2லருந்து 3 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 வருஷமும் சேர்த்துங்க ஒரு 5 வருஷமாவது குறைஞ்சது ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் சரகலையோட அடிப்படையான ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அ லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. கொஞ்சம் சின்ன வெளியில போயிட்டேன். ஒரு அர்ஜென்ட்டா